அனைவருக்கும் வணக்கம் காய்ஸ். நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்தியன் நேவி INCET நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 01/2024 எக்ஸாம் டேட்டு. சரிங்களா, எல்லோரும் இதை பார்த்தோன்னே புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு. நம்ம அப்ளிகேஷன் போடலான்றது தான் எல்லாம் நோட் பண்ணுவீங்க. அது கிடையாது. இது நோட்டிஃபிகேஷன் வந்து அப்ளிகேஷன் போட்டு ஆல் டிக்கெட்டு வந்து ரிஜெக்ட் ஆகிருந்தால் தற்போதைக்கு இன்னொரு செகண்ட் ப்ராசஸில் நம்மளுக்கு அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணுறன்னு ஒரு தகவலுக்கு வந்திருக்கு. சரிங்களா, அது எப்போ ரிலீஸ் ஆகும் A to Z நம்ம தெளிவாக வைப்போம். நம்மளுக்கு கிடைச்ச தகவல் பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி 11ஆம் மாதம் 2024 அன்றைக்கி தான் உங்களுக்கு 2வது கட்டம் உங்களுக்கு எக்ஸாம் டேட்டுக்கான ஆல் டிக்கெட் நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோன்றது ஒரு தகவல் வந்திருக்கு. ஓகேவா, ஃபஸ்ட்டில் வந்து நம்ம அப்ளிகேஷன் போட்டு ஆல் டிக்கெட்டுக்கு SMS மூலிமாவோ இமெயில் மூலிமாவோ கண்டிப்பாக ஒரு தகவல் கொடுத்துட்டாங்க. நீங்கள் ஆல் டிக்கெட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு சென்னையில் உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்குன்றது ஒரு தெளிவான டீட்டெயில் கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது கேன்சல் ஆகிடுச்சு. கூடிய விரைவில் உங்களுக்கு நாங்கள் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோம். அது உங்களுக்கு 1 by 1 உங்களுக்கு எங்களுடைய ஜாயின் இந்தியன் நேவி மூலிமா வெப்சைட் மூலிமா உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவோன்னு லாஸ்ட் டைம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதே போல் தான் நீங்கள் லாஸ்ட் டைமில் போட்ட அப்ளிகேஷனும் கையில் வச்சுங்க. சப்போஸ் அப்ளிகேஷன் மிஸ் ஆகிடுச்சுன்னா உங்களோட எஸ்எம்எஸுக்கும் ப்ளஸ் வந்து இமெயிலுக்கும் ஒரு டீட்டெயில் வந்துருக்கும். அந்த டீட்டெயில் பாருங்கள். நீங்கள் எதுக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க, உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் என்னன்றது தெளிவாக பார்த்துங்க. முக்கியமாக அந்த அப்ளிகேஷனோட பாஸ்வேர்ட் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் 2வது முறை அப்ளிகேஷனை நீங்கள் லாக்இன் பண்ணி டவுன்லோட் பண்ண முடியும் உங்களுடைய அட்மிட் கார்டை. ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் நடக்கும். அந்த ஆன்லைன் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த நீங்கள் கேட்டகரிக்கு அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்களோ, சரியா, ட்ரேட்மேனா, குக்கா, மல்டி டாஸ்கிங்கா, சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டாக, இந்தந்த ஓவரால் காம்படிஷன் டோட்டல் வேக்கன்சி வந்து 741 வேக்கன்சி நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. அப்ளிகேஷன் போட்டு அப்ளிகேஷன் ஆல் டிக்கெட் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு. அது வந்து எக்ஸாம் சென்டருக்கு நம்மளுக்கு ஒரு ஃபிக்ஸ்டாக இல்லையோ, இல்லை நம்மளுக்கு வந்து அந்த சென்டர் நம்மளுக்கு எலிஜிபிள் ஆகலை. ஒரு சில மாவட்டத்துக்கு வந்து எக்ஸாம் சென்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த சென்டர் ஃபிக்ஸ்டாக அமையாது இருந்திருக்கும். ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளத்தால் இஷ்யூவாக இருக்கிறதுனால எக்ஸாம் நம்மளுக்கு கேன்சல் ஆகிடுச்சு. தமிழ்நாடு மட்டும் இல்லை, எல்லா மாவட்டத்துலேயும் இந்தியன் நேவி எக்ஸாம் நடக்கலை. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். தற்போதைக்கு அப்ளிகேஷன் போட்டவங்களுக்கு அட்மிட் கார்டு வெயிட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக டிசம்பருக்குள்ளே நல்ல எக்ஸாம் முடிச்சிடுவோன்றது தெளிவாக நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் தற்போது வெளியே இருக்குது. அது எப்போ வேணாலும் வரலாம். லாஸ்ட் நவம்பர் இறுதிக்குள்ளும் வரலான்றது தெளிவாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா, லாஸ்ட் டேட்டு நவம்பர் இறுதிக்குள் உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் எக்ஸாம் டேட்டை அலாட் பண்ணிவிடுவோம். சரிங்களா, ஏதாச்சும் டவுட்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளுக்கு ஆல் டிக்கெட் வரக்கூடிய உறுதி கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்தியன் நேவியில் அட்டன் பண்ணுறவங்க, அப்ளிகேஷன் ப்ரிப்பேர் ஆகிறவங்க, ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலிமா நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அவங்களுக்கும் இந்த மாதிரி ரிஜெக்ட் ஆகாத கண்டிப்பாக வரும். அனைவரும் எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவலோடு மீண்டும் ஒரு வாய்ப்போடு மீண்டும் சந்திப்போம். சரிங்களா, கண்டிப்பாக அடுத்த முறை ஆல் டிக்கெட் டவுன்லோட் ஆனோடனே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட, இதே ஒரு நல்ல குட் நியூஸ் தான். இருந்தாலும் ஆல் டிக்கெட் வெளியே ஆனோடனே நம்மளோட சேனலில் வீடியோவை மேக் பண்ணி போகிறேன். அதை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களோட ஆல் டிக்கெட் நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ண முடியுமோ அந்த ப்ராசஸும் நான் சொல்லிடுவேன். ஏன்னா என்னோடய கசின் பிரதரும் இதுக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தகவல் வரலனாலே நம்மளுக்கு கூடிய விரைவில் தகவல் வந்துடும். நம்மளுக்கு தகவல் கிடைச்ச உடனே அந்த ஸ்பாட்டில் நான் வீடியோ மேக் பண்ணி போட்டுருவேன். நம்ம வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நம்மளே வீடியோ கரெக்டாக இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.